தருமபுரம் ஆதீனத்திடம் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த பாஜக மாவட்ட தலைவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரம் ஆதீன மடத்தின் தலைமை மடாதிபதியாக மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் உள்ளார். இவர் சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாகவும் அதை வெளியிடாமல் இருக்க பணம் கேட்டு சிலர் மிரட்டுவதாகவும் மடாதிபதியின் சகோதரர் விருத்தகிரி காவல் நிலையத்தில் 9 பேர் மீது புகார் அளித்திருந்தார். இதன் பேரில் மடாதிபதியின் உதவியாளர் செந்தில், பிஜேபி மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் உள்ளிட்ட 9 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதில் ஆடுதுறை பிஜேபி பிரமுகர் வினோத், குடியரசு ரவுடி விக்னேஷ், ஸ்ரீனிவாஸ் ஆகியோரையும் கைது செய்துள்ளனர். தலைமறைவான அகோரம் உள்ளிட்ட 5 பேரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் காவல்துறையின் உடனடி நடவடிக்கைக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தலைமை மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மடத்தை ரவுடிகளிடமிருந்து முதலமைச்சர் மீட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே புகார் அளித்தவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு மடாதிபதியின் சகோதரர் விருத்தகிரி நன்றி தெரிவித்து கடிதம் அனுப்பியுள்ளார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.